அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து சில மூத்த தாபிஈன்கள் கேட்கிறார்கள், அன்னே அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் உங்களால் மறக்க முடியாத ஏதாவது ஒன்று இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் திடீரென எழுந்து உட்கார்ந்தார்கள். அப்ப நான் எழும்பி ஆச்சரியமாக என்ன என்று கேட்டபோது என்னை வீடு தொழப்போகிறேன் என்று சொன்னார்கள். நான் ஒது செய்வதற்காக தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தேன். ஒது செஞ்சிட்டு தொழ ஆரம்பித்தார்கள். தக்பீர் கட்டியதிலிருந்து அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். நிலையில் நின்று அழுகிறார்கள், ருக்குவில் அழுகிறார்கள், இப்படியே சொல்றாங்க ஆயிஷா நாயகி. சுஜூதில் அழுகிறார்கள், நடு இருப்பில் அழுகிறார்கள். அழுது அழுது அவர்களுடைய தாடி நனைந்து விட்டது. கண்ணீரால் தாடி நனைந்து விட்டது, மடி நனைந்து விட்டது. சுஜூது செய்த இடத்தில் கண்ணீர் நிறைந்து போயிருந்தது. அந்த நேரத்தில் நான் போய் அவர்களுக்கு எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்த்தேன், அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. இப்படி இருக்கும் போது பிலால் வந்தார். பிலால் அதான் சொல்வதற்காக பள்ளிக்கு வருவார். அவர் வந்தவுடன் அவரிடம் போய் சொன்னேன், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தொழுது கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் வந்து ஆறுதல் சொல்லுங்கள். அவர் வந்து ஆறுதல் சொன்னார். ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகையை நிறுத்தவில்லை. மாறாக என்ன சொன்னார்கள் என்றால், இந்த இரவு எனக்கு சில குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்டன. அந்த வசனங்களை ஓதி யார் படிப்பினை பெறவில்லையோ அவருக்கு வயல், அவருக்கு கேடு, அழிவு, நாசம் என்று சொல்லி திரும்பவும் அழுதார். என்ன வசனங்கள்னா சூரத்து ஆல இம்ரான்ல வரக்கூடிய சில வசனங்கள். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் புத்தி உள்ளவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் புத்தி உள்ளவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. இப்ப புத்தி உள்ளவர்கள் இதை யோசிப்பார்கள். யோசித்து விட்டு அவர்களுடைய நிலைப்பாட்டை அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம். அவர்கள் நின்ற நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருப்பார்கள், உட்கார்ந்திருக்கும் போதும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருப்பார்கள், படுத்தாலும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருப்பார்கள். வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்களையும் பூமியையும் ஏன் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று அவர்கள் யோசிப்பார்கள் திரும்ப திரும்ப. வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். அப்படி யோசித்து விட்டு சொல்வார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார். யா அல்லாஹ், இந்த பிரபஞ்சத்தில் எதையுமே நீ வீணாக படைக்கவில்லை, நீ தூய்மையானவன், எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்கிற அந்த வசனங்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த தொழுகையினுடைய நேரம் அவ்வளவும் அள வைத்தது என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உண்மையிலேயே நாம் படைக்கப்பட்ட நோக்கம் பற்றி அடிக்கடி சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், ஆனால் சிந்திப்பதில்லை. உண்மையில நைட்ல தூங்க போகும்போது என்ன யோசனையோட தூங்குறோம்? இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல ஒரு யோசனையும் கிடையாது. என்ன யோசனை? ஃபேஸ்புக்கை பார்த்து 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 அல்லது வாட்ஸ்அப்பை பார்த்து பார்த்து பெண்கள் ஸ்டேட்டஸை பார்த்து பார்த்து அப்படியே தூக்கம் போகும். ஒது செய்வது, விக்ரு செய்வது, ஓத வேண்டிய துஆக்களை ஓதுவது எல்லாம் பழைய காலம். இப்பதெல்லாம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், நம் அனைவரையும் மன்னிக்க வேண்டும். முதலெல்லாம் என்ன, தூங்க போறதுக்கு முதல் பிரஷ் பண்ணுவோம், அப்படியே வந்து உட்காருவோம், சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34. அதுக்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதுறோம், குல் சூறாக்கள் ஓதுறோம். குல் சூறாக்களை ஓதும் போது கையப்படி வச்சுட்டு 3 தடவை ஓதி கையில ஊதி தடவுறோம். அதுக்கு பிறகு பிஸ்மிக் அல்லாஹும்ம அமூது வஹ்யான்னு வலது கன்னத்துல கையை வச்சுட்டு தூங்குறோம். அதுக்கு பிறகு பிஸ்மிக ரப்பி வபஅது ஜம்பி வபிக அர்ஃபஉஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபظஹா பிமா தஹ்ஃபظு பிஹி இபாதக الصالحين. اللهم رب السماوات السبع ورب العرش العظيم ربنا ورب كل شيء فالق الحب والنوى منزل التوراة والإنجيل والفرقان أنت آخذ بناصيتي أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقض عنا الدين وأغننا من الفقر. أذكر اللهم إني أسلمت نفسي إليك ووجهت وجهي إليك وألجأت ظهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجا منك إلا إليك
ஆமன்து பிகிதாபிகல்லதி அன்ஸல்த் வபிநபியிகல்லதி அர்ஸல்த் ரப்பி கினி அஸாபக யௌம தப்அத் இபாதக். கடைசியா ரப்பி கினி அஸாபக யௌம தப்அத் இபாதக், யா அல்லாஹ் மக்களை நீ எழுப்புகிற அந்த நாளில் உன்னுடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடுவாயாக என்ற அந்த துஆவோட தூங்குறோம். ஆனா இப்ப அப்படி இல்லை. இல்லாமன் ரஹிம ரப்பி, ஒரு சிலர் இருப்பார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், நம்மை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அப்ப இந்த ஒரு பொடுபோக்கான தூங்க போனால் தூங்குற நேரத்தில் ஜாஹிலியத்துடனேயே தூங்குகிறோம். காலையில எழும்புறோம், சுப்ஹானல்லாஹ், எத்தனை மணிக்கு தூங்கினோம்ன்றது நிறைய பேர் தெரியும். இப்ப நீங்க நிறைய நண்பர்களோட குடும்பத்தோட டிஸ்கஷன் செய்யும் போது, சும்மா கலந்துரையாடி கொண்டிருக்கும் போது தூங்குற டைமை கேட்கிறோம், எத்தனை மணிக்கு தூங்கினீங்க? சரிதானே? ஏழியா தூங்கினவங்க நான் 9க்கு தூங்கினேன் 8க்கு தூங்கினேன் என்று சொல்றதுக்கு சங்கடப்படுறோம். அதே டைம்ல நான் 11க்கு தூங்குவேன் ரெண்டு ஒருவர் சொல்லும் போது மற்றவரை சொல்ல நான் 12:30 ஆகும். இன்னும் பெருமையா சொல்றோம், நான் தூங்குறதுக்கு 1 மணி ஆகும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எங்க போய் நிக்குது நம்மட பொடுபோக்கு என்பதை பாருங்கள். நிறைய எல்லாரும் ஷேர் பண்றோம். ஒரு டாக்டர் பேசுறார், 1 மணிக்கு பிறகு கல்லீரல் ஃபங்க்ஷன் ஆகிற டைம், அந்த நேரம் தூங்கினா தான் உடல் ஆரோக்கியம். எல்லாரும் ஷேர் பண்ண, என்ன எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் 1 மணிக்கு பிறகு தூங்குறோம். அப்ப காலையில் இப்படி லேட் ஆகி தூங்கிவிட்டு காலையில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சூரியன் உதித்த பிறகுதான் எழுந்திருக்கிறோம் பெரும்பாலானவர்கள். ஒரு கொஞ்சம் பக்தியானவர்கள் சூரியன் உதிக்கிறது கொஞ்சம் முன்னாடி எழும்பி அவசர அவசரமா தொழுவாங்க. பெரும்பாலானவர்களுடைய நிலையை பார்த்தால் நம்முடைய சமூகத்தில் நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு நான் ஏன் படைக்கப்பட்டேன் என்ற அறிவோடு நான் மறுமையிலே அல்லாஹ்விடம் போய் நிற்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற மக்களை பற்றி சொல்லுகிறேன். இவங்க இரவுல தூங்கும் போது ஷைத்தான் அவர்களுடைய தலைமாட்டிலே 3 முடிச்சுகள் போடுகிறான். அந்த 3 முடிச்சுகளையும் போட்டு ஒவ்வொரு முடிச்சிலும் அடிக்கிறான். அடித்து சொல்லுகிறான், அலைக லைலுன் தவீலுன் ஃபர்குத், நல்ல டைம் இருக்கு தூங்கு என்று சொல்றான். இவர் அப்படியே நல்லா தூங்குறார். ஃபஜ்ருடைய நேரம் வரும்போது இவர் எழுந்திருப்பதில்லை. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அவன் 3 முடிச்சு போட்டாலும் ஷைத்தான் 3 முடிச்சு போட்டு அந்த முடிச்சில அடிச்சு உனக்கு நல்ல டைம் இருக்கு தூங்கு என்று சொன்னாலும் ஒரு முஃமின் அவனுக்குரிய டைமுக்கு எழும்புவானாக இருந்தால், தஹஜ்ஜத்துக்கு எழும்புறோம், தஹஜ்ஜத்துக்கு ஃபஜ்ருக்கு எழும்புறோம், ஃபஜ்ருக்கு எழும்பி அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்கிற துஆவை ஓதினால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடும். சுப்ஹானல்லாஹ். அவன் போய் ஒது செய்தால் 2வது முடிச்சு அவிழ்ந்து விடும். போய் தக்பீர் காட்டினான்டா 3வது முடிச்சு அவிழ்ந்து விடும். யார் வெற்றி? இவன் வெற்றி, ஷைத்தான் தோல்வி. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இந்த மனிதன் யுஸ்பிஹு தய்யிபன் நஃப்ஸ் நஷீதன், இந்த மனிதன் காலையில் எழும்புகிற போது சுறுசுறுப்பாக இருப்பான், அதே நேரத்தில் தய்யிபன் நஃப்ஸ் நல்ல மனதோடு எழுந்திருப்பான். மற்றவன் 3 முடிச்சு போட்டுட்டு நல்லா தூங்குன்னு சொன்னது பிறகு ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு தூங்குகிறான். சிலர் அலாம் வச்சுட்டு அலாமே ஆஃப் பண்ணிட்டு தூங்குவாங்க. அப்படி தூங்குகிற போது டைம் ஆகிடும், ஃபஜ்ருக்கு பாங்க் எழும்ப மாட்டான். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுது, ஜமாத்தி ஸ்டார்ட் ஆகுது, எழும்ப மாட்டான். இப்ப ஷைத்தான் என்ன செய்வான் என்றால் இவனுடைய காதுக்குள் சிறுநீர் கழிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அவனுடைய காதுக்குள் சிறுநீர் கழிக்கிறான். காதுக்குள்ள சிறுநீரை வாங்கி வச்சுட்டு தூங்குறான். காலையில எழுந்திருக்கிறான் சூரியன் உதிச்சதுக்கு பிறகு, விடிஞ்சதுக்கு பிறகு எழுந்திருந்தால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யுஸ்பிஹு கஸ்லான் ஹபீஸன் நஃப்ஸ், சோம்பேறியாக எழுந்திருப்பான், கெட்ட மனதோடு தான் எழுந்திருப்பான். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா? சுபஹு தொழாம எழுந்திருக்கிறவங்க ஹதீஸ் சகோதரர்கள், புகாரியில வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹுடைய தூதர் சொல்றது வஹி, அல்லாஹ்விடம் இருந்து வாரதை தான் சொல்லுவாங்க, அவர்கள் கற்பனையா சொல்றது இல்லை. சுபஹு தொழாம எழும்புறவன் நிச்சயமாக ஹபீஸுன் நஃப்ஸா தான் எழும்புவான். இது ஈமான் கொள்ளலன்னா ஹதீஸை நிராகரிக்கிற மாதிரி போயிடும். சுபஹுக்கு உரிய நேரத்திற்கு எழும்பாதவன் காலையில் எழும்பும் போது ஹபீஸுன் நஃப்ஸாகத்தான் எழும்புவான். ஹபீஸுன் நஃப்ஸ் கெட்ட மனசு.
கெட்ட மனசு என்று சொன்னா பொறாமரிக்கும், பெருமரிக்கும், வஞ்சகம் இருக்கும், காழ்ப்புணர்வு இருக்கும், சுயநலம் இருக்கும், விட்டு கொடுக்காம இருக்கும், எல்லா கெட்ட பண்பும் இருக்கும், மற்றவனை மதிக்காத தன்மை இருக்கும். அவன் வெளியே வந்து பேசக்குள்ள நான் என்றே பேசிட்டு இருப்பான், மற்றவனுடைய சண்டையை போவான், புறம் பேசுவான், கோல் மூட்டுவான், உள்ள ஃபித்னாவெல்லாம் உண்டு பண்ணுவான். நடக்குதா இல்லையா? வீட்டை வைஃபோட சண்டை, வைஃபு கேசுறது, வைஃபுக்கு அடிக்க போறது, அடிக்கிறது, பிள்ளைகள் எரிஞ்சு விழுறது. சும்மா காலையில் எழும்பி ஸ்கூலுக்கு போகணும் பிள்ளை சொல்லும். அப்ப அந்த டைம்ல போய் பிள்ளை எழுப்பும், வாப்பாவா பிள்ளை எழுப்பும், ஸ்கூலுக்கு போகணும் கொண்டு விடும். அதுக்கு எழும்பி கத்துவான். என்ன அவன் ஹதீஸ், ஹதீஸுன் நஃப்ஸ். சுப்ஹானல்லாஹ். இன்று இந்த நோய், கஃப்லத் என்கிற நோய் நம்மை ஆக்கிரமித்திருக்கிற வடிவங்களை பார்க்கிற போது ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது. ஒரு முஃமின் என்று சொல்லுகிறவன் அல்லாஹ்வோடு எந்த நேரமும் தொடர்பு. நான் சொன்ன அந்த வசனம் சூரத்துல் ஆல இம்ரானுடைய வசனம், யஸ்குரூன அல்லாஹ கியாமன், நிற்கும் போது அல்லாஹ்வை திக்ர் செய். என்ன அர்த்தம்? சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்ன்றதா? இல்ல. இருக்கும் போது அல்லாஹ்வை திக்ர் செய்யறது, இருந்துட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அதை சொல்றாங்க, அதை சொல்றான் அல்லாஹ் இல்ல. அல்லது படுக்கும் போது திக்ர் செய்யறா பிஸ்மிக்கல்லாஹ், அதை குறிப்பிட, அது உள்ளடங்கும். நிற்கும் போது சுப்ஹானல்லாஹ் சொல்வதும், இருக்கும் போது சுப்ஹானல்லாஹ் சொல்வதும், படுக்கும் போது சுப்ஹானல்லாஹ் சொல்வதும் அடங்கும். ஆனால் இங்கே நாடப்படுவது அதுவல்ல. நான் இந்த ஹுத்பா ஓதும் போது அல்லாஹ்வுடைய திக்ரோடு ஓத வேண்டும். என்னுடைய ரப் பார்த்துக் கொண்டிருக்கிறான். நான் பேசும்போது இஹ்லாஸாக பேச வேண்டும். நான் பேசுவதை சரியாக பேச வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாமை சொல்லும் போது கவனமாக சொல்ல வேண்டும். ஹதீஸை சொல்லும் போது சஹீஹான ஹதீஸை நான் சொல்ல வேண்டும். பொய்களை சொல்லிவிடக் கூடாது, மக்களை வழிகெடுத்து விடக் கூடாது என்கிற அந்த உணர்வோடு நின்று கொண்டு நான் பேச வேண்டும். இதுதான் நிற்கிற நிலையில் அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்பது. நம்ம ரோட்ல நிற்கும் போது நான் ரோட்ல நிற்கிறது பொருத்தமா? அப்ப ரோட்ல நின்றால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? ஓரத்தில் நில் என்றார்கள். வருகிறவன் சலாம் சொன்னால் பதில் சொல்லு என்று சொன்னார்கள். பெண்கள் வந்தால் உன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள் என்றார்கள். இதெல்லாம் நான் செய்யக்கூடிய நிலையில் நிற்கிறேனா என்று நினைப்பதுதான் நிற்கும் போது திக்ர் செய்வது என்பதனுடைய அர்த்தமாகும். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுக்கு பொருத்தமாக நான் நடக்கிறேனா இல்லையா என்று யோசிப்பதுதான் நிற்கும் போதும், இருக்கும் போதும், படுக்கும் போதும் அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்பதனுடைய அர்த்தமாகும். இன்றைக்கு அந்த நிலை இல்லை நம்மகிட்ட.